Darling Retail Kitchen Appliances up to 60% offer. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institution மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institution கோவை. சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. நான் கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ டிராப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அடறதுக்கு. இந்த சம காத்து நல்லா காத்திருக்குது. நிறைய பேர் ஸ்டைலுக்காக வச்சிருக்கேன்னு நினைப்பாங்க. இது இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே ஓடாது. இது பரதநாட்டியத்துக்கு 7th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஃபோட்டோ. நான் ரொம்ப ப்ரஷஸ் வாங்கி வைக்க மாட்டேன். எனக்கு இதில் என்னென்ன யூஸ் ஆகுதோ அது மட்டும்தான். ஒரு மாதிரி டபுள் எஃபெக்ட் ஐலைனர் 2 கலர் கொடுக்கும் கண்ணில். ஒரு கொரியன் பிராண்ட். நான் பயங்கர கேட்ராமா ஃபேனு. இவங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கு. எனக்கு மாளவிகா வெயில்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் ஷேட் எது மேம்? மோஸ்ட்லி நான் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். மெபிலைன் இது நல்லா ஸ்டே ஆகும் மேட் ஃபினிஷ்னால. கிட்ட இருக்கிறதுலே ஒரு காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட் மேக்கப் ப்ராடக்ட்னா எனக்கு இதுதான் அப்படின்னா என்ன ஒரு ப்ராடக்ட் சொல்லுவேன்? இந்த இடத்த அப்படியே நான் தாண்டும் போது நான் பார்த்துட்டு இது யாருன்னு கேட்டேன். நீங்கள் அதனால நம்பவே முடியல. ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க. இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஃபோட்டோ. ஸ்கூல் காம்படிஷனுக்கு அப்புறம் ஓகே இது பரதநாட்டியத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்போது இது என்ரோலிங் ட்ராஃபி ரோலிங். இது நம்மளுக்கு அடுத்த வருஷம் யார் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு போயிடும். இது ஸ்கூலு ஆல் ஹையர் மார்க்கு ஸ்கோர் பண்ண ஸ்கூலுக்கு வந்த ட்ராஃபி. இது ரெண்டும் என்கிட்ட இருக்குது. ஸோ இது சீக்கிரமாக ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் பண்ணோன்னு சொல்லி மறுநாளைக்கு காலையில் ஃபுல்லாக டயர்டு பாருங்கள் ஃபேஸ் எழுந்திரிச்சு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ அந்த பெரிய கப்பல்லவா நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கணும்? ஆமாம், பட் எனக்கு இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கு இதுதானே வந்தது பரதநாட்டியம். அதனால தான் அது ஸ்பெஷல் கையில் வச்சுட்டு இருக்கு. அப்போவே உங்கள் ஹேர் பாருங்களேன் எப்படி இருக்கு. ஹேர் நல்லா திக்கு, செம்ம ஹேர்ல. அதுக்கப்புறம் அப்படி க்ரோ ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஃபுல்லு டஸ்ட்டு. ஓகே, பட் ஆனால் நைஸ். ஆனால் அந்த காலத்து ஒரு ஃபோட்டோவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த ஃப்ரேமும் சரி, அந்த இதில் ஃப்ரேம் இல்லை, இது சும்மா நானே எடுத்து வச்சது. இது அது இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க எப்படி அந்த காலத்தில். அது அந்த அந்த ஒரு மாடர்ன் ட்ரெஸ்க்கு கொலுசு. ஆமாம் கொலுசு. இது என்னை விட பெரிய சைஸு போட்டிருக்கு பாருங்க. அப்போ தெரியல, அப்படியே போட்டேன். அண்ட் இங்கே இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷூட்க்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு. ஆமாம், இது என்னோட மேக்கப், இது என்னோட டச்சப் பேக். ஓகே, இதில் தான் இதுதான் மேக்கப்புக்கு ஃபுல்லான விஷயங்களும் இதில் இருக்குது. மிரரு மற்ற டச்சப் க்ளோத்து அதெல்லாம் இதில் இருக்கு. அப்படி கொண்டு போயிடும். அண்ட் இந்த ஃபேன் இப்போலாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. இந்த ஃபேன் அப்படியே வச்சுட்டு எனக்கு 3 ஃபேன் இருக்கு. இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெருசு, ஹேண்டியாக கொஞ்சம் ஃபோல்டபுளான 2 இருக்கு. அதில் ஒன்று இதில் இருக்குது. அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த ஃபேன். அது இது எனக்கு ஹஸ்பண்ட் மலேசியாலேருந்து வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால அப்படியே போட்டு போகலாம்ல. இது கார்லேயே இருக்கும். இந்த சம காற்று நல்லா காத்திருக்குது. இல்லை, சூப்பராக இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, நல்லா இருக்கும். இப்போ வந்து ஏர் கண்டிஷனிங் மாதிரி தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது நிறைய பேர் கஷ்டம்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஆமாம், இது நிறைய பேர் ஸ்டைலுக்காக வச்சுருக்கேன்னு நினைப்பாங்க. இது இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே ஓடாது. மேக்கப் எல்லாம் போட்டு அது ஸ்டே பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டம். ஸ்டே ஆகணும் இல்லை, இல்லைன்னா பேச்சஸ் வரும். கண்டிப்பாக. இங்கே வந்து பொட்டு, இந்த கிளிப்ஸு அதெல்லாம் வெட் டிஷ்யூ எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து என்னோட ப்ரஷஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஓகே, மேக்கப் நான் ரொம்ப ப்ரஷஸ் வாங்கி வைக்க மாட்டேன். எனக்கு இதில் என்னென்ன யூஸ் ஆகுதோ அது மட்டும்தான் வைப்பேன். அதிகமாக எடுக்கிறதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுருக்கேன். நம்ம வாங்கும்போது பெரிய கிட்டு வரும்ல, அது நிறைய அன்னெசரியாக இருக்கும். இது வந்து லிப்பு, ஐப்ரோஸு, இதுவும் ஐப்ரோஸ் தான், ஐஷேடோ, காஜல், லிப் லைனர். இது வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஒரு மாதிரி டபுள் எஃபெக்ட் ஐலைனர் 2 கலர் கொடுக்கும் கண்ணில். ஓகே, ப்ளூவும் இருக்கும் பிங்க்கும் வரும். அந்த மாதிரி இது பர்சனல் யூஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி யூனிகார்ன் கலர் மாதிரி இருக்கும். நைஸ். ஆமாம்ல, நல்ல கலர். மாடர்ன் கேரக்டருக்குன்னா சூப்பராக செட் ஆகும், இல்லைன்னா பர்சனல் யூஸுக்காக செட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட அந்த எக்யூப்மெண்ட்ஸு. இது வந்து மற்றபடி லேஷஸ்ஸு,
மஸ்காரா திங்ஸு, இது வந்து ஐ ட்ராப்ஸ். நான் கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ ட்ராப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அழகிறதுக்கு. அப்படி ஐ ட்ராப்ஸ் போட்டாலுமே அழ வருமா? இல்லை, இப்படி நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணால் தான் அழணும். ஐ ட்ராப்ஸு சும்மா ஒரு சப்போர்ட். அப்புறம் இது வந்து ஸ்டிக்கு, இது ஒரு லிக்விட் ஸ்டிக்கு. இது நான் பர்சனலாக தான் யூஸ் பண்ணுவேன் எங்கேயாவது வெளில போனால். மற்றபடி தர்மா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கன்சீலரு. இது ஐ ஷேடோ அந்த செட். நிறைய மேக்கப் ஸ்டப்ஸ் இருக்காது என்கிட்ட. நான் ரொம்ப மினிமலாக மேக்கப் போடுற ஒரு ஆள். இது வந்து ப்ளஷரு. பெரிய பவுடர் ப்ளஷரும் இருக்குது. பட் நான் வந்து இந்த ஜெல் ப்ளஷர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது நல்லா ஸ்டே ஆகிடும். நல்லா இருக்கும் அந்த ஷேடு. நல்லா கியூட்டா காம்பாக்டாவும் இருக்குல்ல. இது பர்சனலா வித்தவுட் மேக்கப் கூட இது மட்டும் ஏதாவது மாய்ஸ்சரைசர் தடவிட்டு, நான் வெளியில போகும்போது அப்படிதான் மாய்ஸ்சரைசர் தடவிட்டு இது மட்டும் அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். நைஸ், நல்லா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மேக்கப் போடுறப்ப நம்மளோட ஃபேஸே வந்து வேற மாதிரி எடுத்து காட்டும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம மேக்கப்பே போடாத ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? கேரளால ஃபர்ஸ்ட் மூவி சீரியல்ல எனக்கு மேக்கப் இல்லை. நோ மேக்கப். ஓகே, நோ மேக்கப் தான் நான் போயிட்டு இருந்தது. அப்புறம் டான்ஸ்ல வந்து சின்ன வயசுல இருந்தே மேக்கப் போட்டிருந்தனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்ல முடியாது. அந்த டான்ஸ் மேக்கப் பயங்கரமா தெரிஞ்சிட்டு இருந்தது எனக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து போடும்போது எனக்கே வந்து இது என்ன கதகளி மாதிரி இருக்கே, பயங்கரமா இருக்கேன்னு எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அதுவே நான் 3.5 இயர்ஸ்ல போட்டேன் அந்த மேக்கப்பை. அப்புறம் வந்து சீரியல் சினிமாக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக +2 படிக்கும்போது அவங்க பேர் மறந்துட்டு, சென்னையில ஒருத்தங்க தான், அவங்க கிட்ட நான் மேக்கப் போடும்போது ரொம்ப அழகா இருந்தது. நானே ரொம்ப ரசிச்சேன். ஐலாஷ் எல்லாம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சீங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹேர் டூ எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே கத்துக்கிட்டேன் மேக்கப். எனக்கு நானே தான் எந்த கேரக்டர் பண்ணாலும் மேக்கப், செல்ஃப் மேக்கப். ஓகே. ஸோ நீங்க யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் ஷேட் எது மேம்? மோஸ்ட்லி நான் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க ரொம்ப லைட்டாக போனால் இந்த மேட் ஃபினிஷ் ஒன்று இருக்குது, ரெவ்லான் மெபிலைன். இது நம்பர் போச்சு 15 லவர்னு சொல்லிட்டு ஒரு கலரு. இது வந்து நல்லா ஸ்டே ஆகும் மேட் ஃபினிஷ்னால. அப்புறம் வந்து இது லாக்மேயோட இந்த ஷேடும் நல்லாயிருக்கும், ரோசி சண்டே. ஓகே, இது நல்லாயிருக்கும். இது பிங்கிஷ் ஷேடு கொடுக்கும். அது உங்களோட ஸ்கின் கலருக்கு ஒவ்வொருத்தருக்கு டிஃபர் ஆகும். நான் வந்து அப்புறம் ரொம்பவே நியூட் ஷேடாக வேணும் அப்படின்னா இது கைரோன்னு சொல்லி ஒரு பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணேன். பட்டர், ஆல்மண்ட் பட்டர் அந்த மாதிரி காட்டுறேன். ரொம்ப நியூடாக இருக்கும். நம்ம பண்ணுற மதர் கேரக்டருக்கெல்லாம் அது செமையாக இருக்கும். காட்டுறேன். நல்லா இருக்கு பவுச். கலர் பாரோட இதோ இந்த கைரோன்னு சொல்லிட்டு ஓகே நைக்கால அவைலபிள் தான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர், ஆல்மண்ட் பட்டர். இது ரொம்ப நியூடாக இருக்கும் ஷேடு. லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் போட்டுட்டு இது போட்டால் நல்லாயிருக்கும். இந்த கலர் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு கொரியன் பிராண்ட். நான் பயங்கர கேட்ராமா ஃபேனு. இவங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கு. எனக்கு மாளவிகா வேல்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த நந்தினி சீரியல்ல கோஸ்டா பண்ணாங்கல்ல அவங்க. இது ரொம்ப நல்ல ஷேடு. இது ரொம்ப நியூடா நல்லா இருக்கும். நியூட் ஷேட் இது நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு பிங்க்கும் ஒரு மாதிரி ஒரு கோரல் ஷேடும் மிக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் அதுவும் வரும். நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட் நான் வாங்கணும்னு நினச்சேன். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதை நான் வெயிட் பண்ணி வாங்கினேன்னு எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சொல்வீங்க? எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது. பாபி ப்ரௌனோட ஒரு ஐஷேடோ ப்ளஷர் செட் ஒன்று இருக்கும், பெருசாக இருக்கும். நிறைய பேர் கையில் நான் பார்த்துருக்கேன். ஹுடா பியூட்டி, பாபி ப்ரௌன். அது நீ இது வரைக்கும் வாங்கலைன்னா எனக்கு அது பெரிய யூஸே இல்லை. நான் பண்ணுற கேரக்டருக்கெல்லாம் விதவிதமாக ஐஷேடோ எல்லாம் போட முடியாது. இது நான் வந்து நம்மளுக்காக கொஞ்சம் இப்பயாவது கொஞ்சம் ஐஷேடோ எல்லாம் போடலான்னு எடுத்து போட்டேன். அது கீகோ பிராண்டோட தான் நான் ஐஷேடோ யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து earthy கலர்ஸ் தான் நிறையவே நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மைல்டான கலர்ஸ் தான் நான் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுவேன். பர்சனலாக போனால் கூட நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் அப்படியே சும்மா போட்டு வச்சது. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது வந்து க்ரைலான். அதுக்கப்புறம் டர்மா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை டர்மாவுக்கு முன்னாடியே மேக் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டர்மா யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நம்ம இதில் கிடைக்கிற கீகோன்னு ஒரு பிராண்டு, மார்ஸ் அதோட ப்ரஷஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மார்ஸோட பிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய எல்லாமே வாங்கணும்னு நினைக்கிறது எல்லாம் வாங்க முடியுது நம்மளால. ஸோ அப்படி இன்னும் வாங்கணும்னு ஃபீல் ஆகுறது இந்த இதுதான்
பாபி ப்ரௌன் ஓகே. ஹுடா பியூட்டியோட அந்த ஒரு ஐஷேடோ ப்ளஷர் பேலட் அது வாங்கிடலாம் சீக்கிரம். அண்ட் உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட் மேக்கப் ப்ராடக்ட்னா எனக்கு இதுதான் அப்படின்னா என்ன ஒரு ப்ராடக்ட் சொல்லுவீங்க? லிப்ஸ்டிக் இப்போ காட்டினல ஹீரோ அது 1000 rupees லிப்ஸ்டிக். அப்புறம் வந்து கிக்கோட ஒரு மஸ்காரா ஒன்று வச்சுட்டு இருந்தேன், அது செம காஸ்ட்லி. ஓகே. அது மஸ்காரா மட்டும் 1800 சம்திங் இருந்தது. நிறைய அந்த அளவுக்கு இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். அது ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு தானே வாங்கணும். யூஸ் பண்ணாமல் வச்சு அதெல்லாம் வந்து போயிடும், அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் மேக்கோட இந்த இது என்ன சொல்கிறது லிக்விடு, அப்புறம் இதோட இருந்தது, ஐயோ பேர் மறந்துட்டேன் நான், கிளினிக். அதுதான் ரொம்ப இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். அது 2000 சம்திங் ஒரு பீஸ். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸ்பைரி கூட ஆயிடுச்சு, அவ்வளோதான். நம்மளுக்கு அது மேலே யூஸ் இல்லை, நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப பிரைட்டாக வேற இருந்தது, அதுதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான. ஓகே. ஸோ கோதையில் நீங்கள் நீங்களே தான் செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறீங்க. ஸோ கோதைக்கு வந்து எப்படி நீங்கள் ரெடி ஆவீங்க? மீரா கிருஷ்ணன் டு கோதை அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்கப் ரொம்ப என்னோட ஷேடுக்கு D65 தான் என்னோட இது டர்மாவோட ஸ்டிக் நம்பரு. ஃபஸ்ட்டு கன்சீலர் போட்டுருவேன். D65 ஒரே ஒரு பேஸ் ஒரு கோட்டு தான் போடுவேன். போட்டு முடிச்சு லைட்டாக ப்ளஷர் வந்து செப்பரேஷனுக்காக தான் போடுறேன். லைட்டாக கட் பண்ணேன், ரொம்ப கட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஏஜுக்காக நம்ம ரொம்ப கட் பண்ண அப்புறம் ஃபேஸ் சின்னதாகிடும்னு சொல்லி. ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக திக்காக பண்ணிவிடுவேன், கொஞ்சம் மெச்சூர் லுக் அதிகமாக வரத்துக்கு. ஐலைனர் கூட ப்ரௌனில் தான் போடுவேன், அதுக்கு ஐஸ் கொஞ்சம் இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரியுன்றதுக்காக. லைட்டாக நான் ரொம்ப சர்ட்டிலான கலர் இது லிப்ஸ்டிக் போடுவேன். ஐ ஷேடோ போடுவேன், அதுவும் ரொம்ப லைட் கலர் தான் போடுவேன். மினிமல், ரொம்ப மினிமல். போடலைன்னா சருக்கு சந்தோஷம், போடலைன்னா நம்மளுக்கு பேச்சஸ் வந்துடும், அதனால போடுவேன், அவ்வளோதான். அப்புறம் காஜல். ஸோ எஸ், அப்படி அது மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கோதை ரெடி. சூப்பர். ஸோ ஆனால் அந்த ஒரு மேக்கப்பே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்மளோட லுக் வைஸும் மாற்றி காட்டும், நம்மளோட போல்டாகவும் எடுத்து காட்டும், நம்மள கம்மி வயசாகவும் காட்டும். ஸோ மேஜிக்ல ஒரு மேக்கப் அப்படிங்கிறது. அப்புறம் கொண்டை தானே, கொண்டை போடும்போதே நம்ம ஏஜ் தெரியும். அப்புறம் வந்து ஒரு ஃபுல் கவர்டு எல்போ லெங்த்தில் ஒரு ப்ளவுஸ் போடுவேன், அதுவும் பயங்கர ஒரு மெச்சூர்ட் லுக்கு கொடுக்கும். சித்தி 2ல தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் ஒரு ட்ரெஸ் மாற்றும் போதும் லிப்ஸ்டிக் ஷேடு, ஐஷேடோ ஷேட் எல்லாம் மாற்றி ட்ரை பண்ணது சித்தி 2க்காக தான். ஓகே. ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு மாடர்னான ஒரு அது ஹாஃப் போடுவேன், ஹாஃப் அந்த கலரு ஹாஃப் பிளாக் போடுவேன். ஸோ ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் ஐ மேக்கப், ஒரு மாதிரி வில்லியா இருந்தது. சூப்பர். Darling Retail Kitchen Appliancesக்கு up to 60% offer. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா.